ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ பிரித்திவ் சேது. இது வரைக்கும் பிரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காங்கிரஸ் தமிழக தலைவர் தமிழக மண் என்றைக்குமே பிஜேபியை ஏற்றுக்காது, அதனால் அவங்க கனவுல கூட ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது 1967 என்னைக்கு திமுக வந்ததோ அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, தூர தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ திமுகட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு 5 சீட்டு தரையா 2 சீட்டு தரையான்னு சொல்லிட்டு கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ். ஆனால் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, பிஜேபியை அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறார். அதாவது தமிழக மண் காங்கிரஸை ஒதுக்குனதுன்னு பிஜேபியை ஏற்காதுன்னு சொல்கிறதுக்கு சரியான காரணமே கிடையாது. ஏன்னா தமிழக மண் யாரையும் ஒதுக்கவும் செய்யாது, யாரையும் அணைக்கவும் செய்யாது. தமிழக மக்கள் அவங்க தான் யார் அரியணையில் ஏற்றணும், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டியது அவங்களே தவிர தமிழ் மண் கிடையாது. இவர் விவரம் தெரியாமல் தமிழக மண் ஒரு நாளும் பிஜேபிக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தான் கேரளாலேயும் கம்யூனிஸ்ட்டை தாண்டி பிஜேபியும் வராதுங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் நடந்தது என்ன, இந்த இதில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றி இருக்குது. அதனால் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மக்கள் கிடையாது, நம்ம ஒரு பார்வையாளர் தான். அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா செல்வ பெருந்தகையை சொல்கிறேன். அதனால் இவர் பிஜேபி வராதுன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. வெறும் 3% இருந்தது. அண்ணாமலையோட அதிரடியான அரசியலால் 11.8க்கு ஏறிச்சு. கூட்டணியோட கிட்டத்தட்ட 18% வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு 7-8 தான். அதை தேவையில்லாமல் இந்த அமித்ஷாவும் மோடியும் இந்த பழனிசாமி நம்பி அவரை பதவியிலிருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, அதனால தான் தூக்கணும்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் அதை பற்றி பெருசுப்படுத்தலை. எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ பிஜேபியை தமிழகத்தில் தலை நிமிர வைக்கணுங்கிறத அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி பிஜேபியும் தமிழகத்தில் ஒன்றும் இல்லாமல் போகுமான்னா சத்தியமாக போகாது. ஏன்னா அதில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டனும் பிஜேபி மேலே அவ்வளவு ஒரு பாசத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா மீட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் திருட்டு பசங்க. திமுக மாநாடு நடத்தினா சேரை தூக்கிட்டு போகிறாங்க, வாழைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க, சமையல் ரூமில் புகுந்து அண்டாண்டாவாக சாப்பாடை தூக்கிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் பிஜேபி நடத்துகிற மீட்டிங்கை நீங்கள் கவனித்திருப்பீங்க. எவ்வளோ ஒரு அற்புதமாக ஒழுக்கமாக அங்கே கிடக்கிற குப்பைகளை எல்லாம் கடைசியில் மீட்டிங் முடிஞ்ச உடனே கலெக்ட் பண்ணி அதை எங்கே சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து சேரெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு அவ்வளோ ஒரு அற்புதமாக அவங்க ஒரு டிசிப்ளினோடு இருக்கிறாங்க. டிசிப்ளின் என்றைக்குமே ஒரு உயர்ந்த இடத்துக்கு மக்களை அல்லது நாட்டை கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உண்மையும் ஒன்றும் உறங்காது. அதே போல் பணிவும் என்றைக்குமே கை கொடுக்கும். அதனால் இந்த டிசிப்ளின், இந்த பணிவு, பாசம், பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, மண்பற்று, இது எல்லாமே மக்களுக்கு நல்லது தான் செய்யும். அந்த விதத்தில் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் தேவையில்லாமல் இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற 5 சீட்டு 15 சீட்டுக்கு சிங்கி அடிக்காமல் உண்மையை பேசுங்க. செல்வத்தவர் பெருந்தகைக்கு தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறது கண்டிப்பாக நடக்காது. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த 2026 எலெக்ஷனில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள்,
மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.